الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பேரன்புமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் இங்கே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா.
கண்ணியமும் மகத்துவம் மிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவாவும் தௌஹீத் வாதிகளும் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை இந்த ஜும்மாவுடைய உரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன் தாவாவும் தௌஹீத் வாதிகளும் என்ற தலைப்பு எடுக்க காரணம் என்று சொன்னால், தாவாவுக்கும் தௌஹீத்வாதிகளுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி என்பது சற்றும் மாறாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தாவா என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. இந்த தாவா பணி என்பது யாரும் செய்திடாத ஒரு பணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமாக இறை தூதர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். இறைவன் ஒருவன் தான், மார்க்கம் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடியது மட்டும்தான். என்னுடைய தூதராகி நீங்கள் போய் மக்களை வழிநடத்துங்கள், உங்களைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காலத்துக்கு காலம் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் இறை தூதர்களை தாவா செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். அப்படி வைத்த இறைவன் இறை தூதர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்கிறான். அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமிய தீனா. இன்றோடு மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, உங்கள் மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்வில் நெறியாக நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜத்துல் விதாலே நபிகள் நாயகத்தை பார்த்து வசனத்தை இறக்கி வைக்கிறான். அதன் பிறகு அதே ஹஜ்ஜத்துல் விதாலே மக்கள் ஒன்று திரண்டிருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல்லியூ அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் இங்கே வந்திருக்கிற மக்கள் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? உங்களை விட கூடுதலாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு பிறகு நீங்கள் தாவா பணியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஒரு உரையாக விட்டுவிட்டு செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தாவா என்பது தொன்று காலமாக ஒரு மக்களுக்கு இன்னொரு மக்கள் கடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பணியை தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம், தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய நாம், நம்முடைய வாழ்விலும் பிற மக்களிடத்திலும் சரியாக எடுத்து சொல்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றி நடக்கிறோமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இந்த தாவாவை எப்படி கடந்து போறோம் சொன்னா, நமக்கு இறைவன் ஒருவன் தான் என்பதை, இறை தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை எளிமையாக கிடைச்சிருச்சு. நம்ம இந்த ஊர்ல அடி உத வாங்கல, ஊர் நீக்கம் பண்ணப்படல, நம்முடைய கைகள் விரல்கள் உடைக்கப்படவில்லை, எளிதாக இந்த ஏகத்துவம் கிடைத்து விட்டது. இந்த ஏகத்துவத்தை, இந்த தாவாவை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அவங்களுடைய பணி எப்படிதான் இருந்துச்சு? உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு ரோடு இருக்குது, அதுக்கு இடையில ஒரு ரயில்வே டிராக் போகுது. ரயில் வரப்போனா கேட்டு போட்ட பிறகு அந்த இடத்துல மக்கள் நின்று செல்றாங்க. அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் சில மக்கள் வெயிலிலும் மழையிலும் துன்பப்படுகிறார்கள். சில மக்கள் கரெக்டான நேரத்துக்கு போக வேண்டும் நேரத்தில் கூட சூழ்நிலை கடந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
சில மக்கள் எனக்கு நேரங்களை சொல்லி ட்ரெயின் வருவதற்கு முன்பாக அந்த டிராக்கை கடந்து செல்ல முயல்வதும் போது சில நேரங்களில் அந்த ரயிலில் அடிபட்டு உயிர்களை இழக்கக்கூடிய நேரம் வந்துவிடும். இதையெல்லாம் பார்த்த மக்கள் போராட்டம் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாலம் வேணும், பாலம் இருந்தால் மக்கள் எளிதாக கடந்து சென்று விடுவார்கள், உயிரிழப்புகள் குறைக்கப்படும், நேர்வன் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி போராட்டம் பண்ணி அந்த மேம்பாலத்தை வாங்கிடுறாங்க. அந்த மேம்பாலத்தை வாங்கின பிறகு அந்த மக்கள் அந்த மேம்பாலத்தை கடந்து போறாங்கல்ல, அந்த கடந்து போற மக்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்தில் போன உயிர் பலி தெரியாது, அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண மக்களுடைய வேதனை தெரியாது, அந்த மழையிலும் வெயிலையும் நின்ற மக்களுடைய வேதனை தெரியாது. அது போலத்தான் நமக்கு இந்த கிடைத்திருக்கிற தாவா பணி என்பது தெரியல. நமக்கு அந்த மேம்பாலம் போல கிடைச்சிருச்சு. அதற்கு முன்பாக ஏகத்துவத்தை சொல்லும் போது, தாவாவை செய்யும் போது விரல்கள் உடைக்கப்பட்டு, ஊர் நீக்கம் செய்யப்பட்டு, சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு, பெண்கள் எல்லாம் இழி சொற்களால், இகழ்ந்த சொற்களால், வேசிகள் என்ற பட்டத்தோடு இந்த தாவா செய்தார்களே, அதையெல்லாம் நாம் பெறவில்லை. அப்படி பெற்றோம் சொன்னால் இந்த தாவாவுடைய மகத்துவம் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏன் நமக்கு அந்த அருமை தெரியல. அதனால் நாம் பெற்ற அந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு சொல்ல யோசிக்கிறோம். எப்படி சொல்லுவோம் தெரியுமா? அவன் ஏதாவது மாற்றமா செஞ்சிட்டா அடுத்தவன்கிட்ட குறையா சொல்லுவோம். ஏன் அதையே எப்பா நீ தொழுகையில ருக்கு சரியா செய்யல, அத்தையாத்துல சரியா விரட செய்யல, நீ துவா சொல்லும் போது குரானை ஓதும் போது சரியாக வாசிப்பு செய்ய சொல்லி அவனிடத்தில் சொல்லியிருந்தால் அதுவும் தாவா தானே. ரசூலா சொன்னாங்க, வள்ளியு அண்ணி வலுவாயா, இங்க வந்திருக்க மக்கள் வராத மக்களுக்கு செய்தியை சொல்லுங்க, என்னிடத்தில் கிடைத்த ஒரு செய்தியாக பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொன்னாங்களே, சொல்லியிருக்கிறோமா? தவறுகள் நடக்கப்படும் போது அந்த தவறுகளை கண்டிக்காமல் நாம் பாட்டுக்கு போனோம் என்று சொன்னால் நாம் ஒரு குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? தாவா செய்யாத சமுதாயத்துடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசும்போது 5வது அத்தியாயம் 78 79 பேசுறான். இஸ்ராயேல் மக்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுறான். இஸ்ராயேல் நிலை மக்கள் சபிக்கப்பட்டார்கள். என்ன காரணத்துக்கு தெரியுமா? அந்த மக்கள் சபிக்கப்பட்டதன் காரணம் அவங்க மக்கள்கிட்ட பரவக்கூடிய தீங்குகளை, தவறுகளை தடுக்காமல் கடந்து சென்றார்கள். அதன் காரணமாக அந்த தாவா பணியை செய்யாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். இன்றைய காலகட்டம் இஸ்லாம் முழுவதுமாக பரவி எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதா? நம்ம நெஞ்சில கை வைத்து சொல்ல முடியுமா நம்மளால? தாவா ஏன் செய்யணும் கேட்கிறோம்ல, தாவா ஏன் பண்ணணும், நம்முடைய பங்களிப்பு ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல. இந்த தாவா என்பது இந்த உலகத்தில் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் சொன்னால், இன்னைக்கு காலகட்டம் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. மூட நம்பிக்கை ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது, நாத்திகம் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது, இணை வைப்பு ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது, ஜோசியம் என்பது ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது, ஒழுக்கமின்மை ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது, சமூக வலைத்தளங்களில் அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், ஆபாசங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கப்படுவது யாருடைய வேலை? ஒவ்வொரு முஸ்லிமோட வேலை இல்லையா? குறிப்பாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளுடைய பண்புகள் இல்லையா? இப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு யாரோ ஒருவர் சொன்னனால இன்னைக்கு நம்ம அந்த ஏகத்துவத்தில் இருக்கிறோம். நாமளும் இணை வைப்புல இருந்தோம், நாமளும் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாமளும் குர்ஆனும் ஹதீஸை விட்டு விலகி இருந்தோம். யாரோ ஒருவர் நமக்கு இந்த சத்தியத்தை சொன்னார், தாவா செய்தார், நாம் குர்ஆனை பார்த்தோம், ஹதீஸை படித்தோம், நேர்வழி பெற்றோமா இல்லையா? அப்ப இந்த சமூகம் தீயில விதை இருக்கும் போது, தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது, நாம் நமக்கு கிடைத்த இந்த களத்தை பிறருக்கு தாவா செய்யணுமா இல்லையா?
இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை ஏகத்துவத்தை ஏத்துக்கல, சத்தியத்தை பின்பற்றல, உலக வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், மது கஞ்சா என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இனி டைம் போன் கையுமாக இருக்கிறான், தொழில பக்கம் வராம இருக்கிறான். எத்தனை பெற்றோர்கள் கவலைப்பட்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நாம் முதல்ல தாவா செஞ்சிருக்கிறோமா? குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அதை செய்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அந்த ஏகத்துவத்தை பக்கம் வந்திருப்பார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் ஏகத்துவத்தில் இருக்கிறேன், நான் சத்தியத்தில் இருக்கிறேன், என் மனைவி வந்து விடுவார், என் குழந்தை வந்து விடும், என் தாய் வந்து விடுவார் என்று எண்ணத்தில் இருக்கிறோம். உண்மை அது இல்லைங்க. நூஹ் நபி நபியாக இருந்தார், நேரடியாக அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருந்தார். அவருடைய மனைவிக்கும் மகனுக்கும் நேர்வழி கிடைக்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆளாக இருந்து சத்தியத்தை சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், ஒரு சமுதாயமாக அவர் இருந்தார் என்று சொன்னான். ஆனால் அவங்க தந்தைக்கு ஏகத்துவம் கிடைக்கல. நபி முகமது நபி இருந்தார்கள், இறுதி நபியாக இருந்தார்கள், சத்தியத்தை மக்களிடத்தில் அழகான முறையில் சொன்னார்கள். அவங்களுடைய சிறிய தந்தைக்கு ஏகத்துவம் கிடைக்கல. அவங்க மரண தருவாயில் இருக்கும் போது, என் சிறிய தந்தையே ஏகத்துவத்தை ஏற்றுக்குங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அங்க உள்ள மக்கள் காபிரை பார்த்தார்கள். நீங்கள் பழைய மார்க்கத்தை விட்டு போக போகணும்னு கேட்கும் போது அவர் பழைய மார்க்கத்தில் இறந்தார்களே. அல்லாஹ் சொல்றான், முகமதே நீங்கள் நாடியோருக்கெல்லாம் நான் ஏகத்துவத்தை சொல்ல மாட்டோம், கொடுக்க மாட்டோம். சொல்வது மட்டும்தான் உங்க வேலை, உங்க வேலை. ஏகத்துவத்தை கொடுப்பது, நேர்வழிப்படுத்தி நடத்துவது என்னுடைய கடமை, என்னுடைய கையில் இருக்கிறது. சொல்வது மட்டும் நம்ம நோக்கங்க. எது வரையும் சொல்லணும் தெரியுமா? எப்படியெல்லாம் சொல்லணும் தெரியுமா? இந்த சத்தியத்தை சொல்லும் போது பல பிரச்சனைகள் வரும், பல கொடுமைகள் வரும். ஒரு காலத்துல இந்த சத்தியத்தை சொல்லும் போது மக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். சட்டங்கள் தெரியாது நமக்கு. நம்ம சொல்லும் போது அடித்திருப்பார்கள், ஊரடக்கம் செய்திருப்பார்கள், சொத்துக்களை சூறையாடி இருப்பார்கள், சிறைச்சாலையில் அடைத்திருப்பார்கள். மக்கா வாழ்க்கையா இருந்திருப்போம். ஆனா இப்ப நாம வாழ்கின்ற வாழ்க்கை மதீனா வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு ஆட்சியை அமைத்து எப்படி சத்தியத்தை வெளிப்படையாக சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே ஏகத்துவத்தை, குர்ஆனை, ஹதீஸை எந்த தடையும் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இஸ்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, இந்தியாவும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய சட்டம் சொல்கிறது, அவரவர் விரும்பிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யலாம், யாரும் யாரையும் தடுக்கக்கூடாது, விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இந்தியாவுடைய சட்டம் சொல்கிறது. இப்படி நமக்கு சட்டம் அனுமதி இருக்கிறது, இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் நாம் அதை கடந்து செல்கிறோம். இதை சொன்னால் நமக்கு சிறைச்சாலை தான் கெதி என்றால் அங்கேயும் சத்தியத்தை சொல்லுவோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலையில் இருந்தார்கள். அங்க என்ன சும்மாவா இருந்தாங்க? அந்த வரலாறு அல்லாஹ் பேசுகிறான். அங்க சிறைச்சாலையில 2 சிறை தோழர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இப்ப யூசுப் நபி கேட்கிறாங்க, மக்களே, சிறை தோழர்களே, இந்த உலகத்திலே பண கடவுள் இருப்பது சிறந்ததா அல்லது இந்த உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பது சிறந்தவனா? சொல்லுங்களேன் என்று பிரச்சாரத்தை, தாவாவை அந்த சிறையிலும் சொல்கிறார்கள். நாம் சிறைக்கு போல வீட்டு சிறையிலே இல்ல, சுதந்திரமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிறருக்கு சொல்வதிலே தயக்கம் கொண்டிருக்கின்றோம், அல்லது இது சிலருடைய வேலை என்று புரிந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் உலகம், பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம், இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தோடு உங்களை முடித்துவிடும்,
நாம் செய்யக்கூடிய இந்த தாவா சத்திய பிரச்சாரம் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நம்மை சன்னிதானத்திலே உயர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ அப்துல் காதர் என்றும் முஸ்தபா என்றும் ஆயிஷா என்றும் கத்திஜா என்றும் பெயர் வைத்து விட்டால் முஸ்லிமாக ஆகிவிட மாட்டோம். உண்மையான முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்கிறான், மக்களிடத்திலே அழகிய சொல்லை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நான் முஸ்லிம் என்று யார் சொல்லுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். நாம் அப்படிப்பட்ட முஸ்லிமாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மக்களிடத்தில் தாவா செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் செய்வதற்கு முன்வர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ போவது அற்பமான வாழ்க்கை, அற்பமான காலம், 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு கால வாழ்க்கை. நாம் மரணித்தால் நம் சந்ததிகள் இந்த கொள்கையில் இருப்பார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மரணிக்கும் தருவாயில் கூட தாவாவில் இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே தன் மகனாரை அழைத்து தாவா செய்கிறார். யா புனை, என் அருமை மகளே, நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று சொல்லி தாவாவை செய்கிறார். அவருடைய மகன் சொல்கிறார், என் தந்தையே, உங்கள் இறைவனாகிய உங்கள் தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இருக்கிறாரே, அவருடைய தந்தை இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன் என்று தந்தையிடத்திலே உறுதிமொழி கொடுக்கிறார். நம் பிள்ளையை கொடுப்பாங்களா? அப்படி நாம் மரண தருவாயில் இருக்கும் போது அப்படி தாவா செய்திருப்போமா? செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம இருப்போமா என்று கேட்டால் கிடையாது. அந்த நேரத்திலே சொத்து இவ்வளவு இருக்குது, எனக்கு அங்கங்க வர வேண்டிய கடன் இருக்குது, அதை வாங்கி நீ எடுத்துக்க, இதை நீ எடுத்துக்க சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்போமே தவிர தாவா செய்யக்கூடிய இடத்துல இருப்போமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பாக்கியத்தை இறைவனிடத்தில் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அல்லது யாராவது மரண தருவாயில் இருக்கும் போது நாம் தாவா அந்த இடத்திலும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவினர் யாராவது ஒருவர் மரண தருவாயில் இருந்தால் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஒருவேளை அவர் ஏகத்துவத்தில் இருந்து மரண தருவாயில் இருக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்தால் அவர் முழுமையாக அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக மரணிப்பார் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சக்கராத்தில் ஆளில் இருக்கும் போது நாம் பார்த்தும் செல்லும் போது கலிமாவை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். எத்தனை பேர் நாமும் நம் குழந்தைகளும் நம் குடும்பத்தார்களும் தவறான பாதையில் நடக்கும் போது சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். குழந்தையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சத்தியத்தை தாவாவின் மூலம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பேரை குழந்தை நடந்து செல்றாங்க, பேரிச்ச மரத்தை எடுத்து அசலோட வாயில வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே வாயில கை விரல விட்டு அந்த பேரிச்ச மரத்தை எடுத்துறாங்க. எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகமதுடைய குடும்பத்தாருக்கு தர்மமாக வந்த ஜக்காத்தாக வந்த இந்த பேரித்தமரம் ஹராம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வளர்ந்த ஒரு நபி தோழர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு மடியில வளர்ந்த ஒரு நேரம் உணவு வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல அமர்ந்து சாப்பிடுறேன், என் கை அங்கே இங்கே போகுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, குல் சமியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல், பி யமீனிக், உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு, பி யலீக், உனக்கு அருகில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடு. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் எங்க இருக்கின்ற உனக்கு தெரியாதப்பா என்று சொல்லி சிறுவராக இருந்தாலும் அந்த இடத்திலேயும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாவா பணியை செய்தார்கள். தன்னுடைய மரண தருவாயிலே தான் முதுமை அடைந்து மரண தருவாயில் இருக்கும் போது
உடல்நிலை சூழ்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட தன்னுடைய தோழர்கள் மத்தியில 2 கையும் சோழல போட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போறாங்க, தொழுகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அந்த மரண தருவாயில கூட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா? தாவாவை பாருங்க. சிறுவரிடத்திலும் தாவா, பெரியவரிடத்திலும் தாவா, தான் மரண தருவாயில் இருக்கும் போதும் தாவா. இப்படி கிடைத்த வாய்ப்பை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தாவாவாக செய்த இறை தூதரை பின்பற்றக்கூடிய நாம், நேசிக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்விலே இந்த தாவா இருக்கிறதா? இந்த தாவாவை விட்டு விலகி போகிறது. இறைவனும் இறை தூதரும் சொன்ன நற்செய்தியை விட்டு விலகி போகிறோம் நாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாக்குறுதிக்கு மாறு செய்கிறோம் நாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை சொல்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே, உங்களிடத்திலிருந்து யாராவது நீங்கள் சொன்ன சத்தியத்தின் மூலமாக நேர்களை பெற்றீர்கள் என்றால் இன்றைய அரபிகளிடத்தில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிகப்பு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நாம் தாவா செய்யும் போது யாராவது ஒருவர் நேர்வழி பெற்றால், அன்றைய காலத்தில் சிகப்பு ஒட்டகம் என்றால் இன்றைய காலத்தில் எது விலை உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை தர்மம் செய்தால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். கூடுதலாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் மூலமாக நீங்கள் தாவா செய்து யாராவது அதை ஏற்று தன் தவறை திருத்திக் கொண்டு நேர்வழி பெற்று நன்மை செய்தால் அந்த நன்மை அவருக்கும் உண்டு, அந்த நன்மை உங்களுக்கும் உண்டு. ஒருவர் தொழுகும் போது விரல சரியா அசைக்கலங்க, நம்ம தாவா பண்றோம், ரசூலுல்லாஹ் விரல அசைச்சிருக்காங்கப்பா, நீங்க விரல அசைன்னு சொல்றோம், ஹதீஸை எடுத்து காட்டுறோம், பார்த்து திருந்துறாரு, தொழுகையில விரல அசைக்கிறாரு, அந்த நன்மை அவருக்கும் உண்டு, சொன்ன நமக்கும் உண்டு. ருக்குல எந்திரிச்சு தொப்புல நெஞ்சில கை கட்டுறாங்க, மீண்டும் நெஞ்சில கை கட்டிட்டு சஜ்தாவுக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தரல. நம்ம என்ன பண்றோம்? பாய், ரசூலுல்லாஹ் ருக்குல எந்திரிச்சு தன்னுடைய மூட்டுகள் எல்லாம் எல்லா நிலைக்கும் வந்த பிறகுதான் சஜ்தாவுக்கு போவாங்க. பாய், நெஞ்சின் மீது கை கட்டல பாய் என்று சொல்றோம். அவர் ஆதாரத்தை எடுத்து காட்டுறோம், அதை பார்த்து திருந்திக் கொள்கிறார், சரியான ஹதீஸை பின்பற்றுகிறார், அவருக்கும் நன்மை உண்டு, சொன்ன அடிப்படையில் எனக்கும் நன்மை உண்டு. ஷேர் மார்க்கெட்டிங் முறை நன்மை. ஒரு தொழில் பண்ணாங்க, ஒரு ஆள் என்ன பண்ண சொன்னா ஒரு 6 பேரை சேர்க்கணும். அந்த 6 பேர் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு கீழே 6 பேரை சேர்க்கணும். அந்த 6 பேர் அவனுக்கு கீழே 6 பேர் சேர்க்கணும். நான் சேர்த்த அடிப்படையில நான் 6 பேரை சேர்த்த அவன் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எனக்கு மார்க் ஏறும், பாயிண்ட் ஏறும். அவன் 6 பேரை சேர்க்கிறான்ல, அவன் 6 பேரை சேர்க்கிற பாயிண்ட் எனக்கு ஏறும். இப்படி யாரு கீழே சேர்த்துட்டே போறாங்களோ எனக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் பண்ணாங்க, சில பேருக்கு சக்சஸ் ஆச்சு, சில பேர் என்ன பண்ணாங்க, அது தோல்வி அடைஞ்சாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு நன்மை வந்துட்டு இருக்கும். இந்த உலகத்தை சொன்னாங்க, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலும் தவறாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்லும் போது அதை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவருக்கும் நன்மை உண்டு, அவர் உயிரோடு வாழ்ந்து வரைக்கும் அதை செய்கிற காலமெல்லாம் அந்த நன்மை அவருக்கு எழுதுகிறான இறைவன், நமக்கும் அந்த நன்மை உண்டு. அப்ப தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு கிடைத்த அந்த நேர்வழியை, தாவாவை பிறர் மக்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களை நேர்வழி பக்கம் அழைக்க வேண்டும். சொல்வது மட்டும்தான் நம்ம கடமை, அவர்கள் நேர்வழி பெறுவதும் பெறாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும், தாவா மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தாவாவை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள் என்று பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த தாவா காலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம் சொன்னால், இன்றைய இளைஞர்களும் சில பெண்களும் சில ஆண்களும்
சமுதாயத்துடைய சீர்கேட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி சொல்கிறாள், எனக்கு என் கணவரை விட, ஒரு கூத்தாடை வந்து சொல்கிறாள், என் கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். யாருங்க? பிற மத சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணும் கிடையாது. நம் சமுதாயத்தை சார்ந்து இஸ்லாமிய என்ற பெயரை வைத்துக் கொண்டு பேட்டியை கொடுக்கிறாள், எனக்கு என் கணவரை விட உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்றான்னு சொன்னால் அவருடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கட்டின கணவனுக்கு கோபம் வர வேணாம். உனக்கு உணவளிக்கக்கூடிய நானாக இருக்கிற, உனக்கு சொகுசான வாழ்க்கை, நான் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சு உனக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கிற, என்னை விட ஒருத்தர் பிடிக்கும் என்று சொல்றேன், உனக்கு வெட்கமாயிடாது கணவன் கேட்க வேணாம். ஒரு தாய் தந்தையாவது கேட்க வேணாம். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி பேசுகிறாள் பாருங்க. அதே போல இன்னொரு பெண்மணி பேசுகிறாள், என் தலைவருடைய படத்தை நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒரு பெண் எப்படி ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அந்த வழியை மறந்து அந்த குழந்தையை கண் முன்னால் காட்டும் போது சந்தோஷப்படுவாரோ அது போன்ற சந்தோஷத்தை நான் அடைகிறேன் என்று அந்த படத்தோட ரிலீஸுக்கு அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறார். யாரு? இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது. அப்ப நம்முடைய கடமை தாவாவை சரியான மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு என்று அடிமையாக போயிருக்கிறார்கள். தாவா விட்டு ஒதுங்கி போறோம்னு சொன்னால் நம்ம சில அந்தஸ்துகளை இழக்கிறோங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இன்னும் சில அந்தஸ்து சொல்லுகிறான். தாவா செய்யக்கூடிய மக்கள் நீங்க நினைக்கலாம், நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், யாரோ வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு சலிப்படையுது, நாங்களும் செய்யாமல் ஒதுங்கி கொண்டு போலாம். அப்படி ஒருபோதும் ஒதுங்கி போகாதீங்க. அல்லாஹ்விடத்தில் உங்களை சிறந்த பார்வையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். குந்து உம்மத்தின் முஹ்ரிஜத்தின் நாஸ், மக்களே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். யார் தெரியுமா? முஸ்லிம்கள் பேர் வைத்த சிறந்த சமுதாயம் கிடையாது. யஹ்முரூன பில் மஹ்ரூப் யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். தாவா களத்தில் இருக்கக்கூடிய மக்களை உங்களை பார்த்து சொல்கிறோம். பிறர் வராங்க வரல என்று சொல்லி ஒதுங்கி போகாதீங்க. அல்லாஹ் உங்களை சிறந்த சமுதாயமாக தேர்வு செய்வதற்காக தான் உங்களை தாவா களத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றான். தாவா களத்தில் இருக்காத மக்களும் உங்களுக்கும் ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறோம். நாமும் சிறந்த சமுதாயமாக வேண்டும் சொன்னால் தாவா களத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியதாக இருப்போம். சத்தியத்தை சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்குரிய சொந்தக்காரனாக நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.